ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெக்னீஷியம் அண்ட் சில்வர் ஓகே அதை மெக்னீஷியம் சில்வரும் வச்சு நம்ம வந்து ஒரு பேட்டரி வந்து பண்ண போகிறோம். அந்த பேட்டரியோட எவ்வளோ வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து டெய்லி லைஃப் வந்து நம்ம நிறைய பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்கோம். நிப்பான் பேட்டரி யூஸ் பண்ணுறோம், எவ்ரிடே பேட்டரி யூஸ் பண்ணுறோம், 1.5 வோல்ட் பேட்டரி, 3 வோல்ட் பேட்டரி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 வோல்ட் பேட்டரி, இது மாதிரி நம்ம நிறைய பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் அண்ட் சில்வர் வந்து யூஸ் பண்ணும்போது அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணும்போது அதோட வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்றது வந்து நமக்கு வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இ சேல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்து இ சேல்ன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இ நாட் சேல். ஸ்டாண்டர்ட் கண்டிஷனில் நமக்கு வந்து அதுக்கு ஒரு வேல்யூ வந்து இருக்கும். அது நமக்கு வந்து ஒரு டேப்லெட் காலம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நமக்கு வந்து வேல்யூ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. அப்போ இ நாட் சேல் மைனஸ் 2.303 RT divided by NF okay NF then what happen log of product ஓட கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் ஓட கான்சன்ட்ரேஷன். இங்க ப்ராடக்ட் சைடு நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் வந்து நமக்கு வந்து இருக்குது Mg2 plus divided by Ag plus Ag நமக்கு வந்து எத்தனை யூஸ் பண்றோம் 2 யூஸ் பண்றோம் இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா Ag plus the whole power வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணணும் ஓகே. இங்க வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 2.303ன்றது ஒரு நம்பர். இங்க ஆர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.314. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க கொடுக்கவே இல்லை. ஜென்ரலா டெம்பரேச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 298 கெல்வின், அதாவது 25 டிகிரி சென்டிகிரேட் வந்து பார்த்தீங்கன்னா 298 கெல்வினா ஸ்டாண்டர்டா நம்ம வந்து எடுத்துப்போம். எஃப்ன்றது வந்து ஃபாரடே, ஃபாரடேயோட வேல்யூ என்னன்னா 96,500. அப்போ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா இங்க பார்த்தீங்கன்னா இ நாட் செல் மைனஸ் இந்த 2.303 RTF இந்த வேல்யூ எல்லாத்தையுமே நீங்க வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 0.0591 வந்து கிடைக்கும். இங்க என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா 91 வந்து கிடைக்கும். இங்க என்னன்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். இங்க எத்தனை எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது, மெக்னீஷியம் 2 எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு 2 மைனஸா மாறி இருக்குது. அப்போ அந்த சில்வர் அந்த 2 எலக்ட்ரான்ஸ் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 2 log ஆஃப் இங்க என்ன கொடுத்துருக்காங்க மெக்னீஷியம் 2 பிளஸ், மெக்னீஷியம் 2 பிளஸ் ஓட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு 1.3 into 10 to the power of minus 1 ஓகேவா. 10 to the power of minus 1 divided by இங்க என்ன கொடுத்தாங்கன்னா 1 into 10 to the power of minus 4 the whole power நமக்கு வந்து 2, ஏன்னா 2 வந்து இருக்குது இல்லையா. அப்போ நம்ம வந்து 2 வந்து போடணும். ஸோ இதை நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இ நாட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இ நாட் வேல்யூன்றது என்னது 3.17, அதுவும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் இதை நீங்க 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 0.02 ரிமைனிங் 19 அப்புறம் 5 சம்திங் வந்து நமக்கு வந்து வரும் ஓகேவா. அப்போ வந்து லாக் ஆஃப் வந்து இந்த வேல்யூ வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். அப்போ லாக் ஆஃப் 1.3 into 10 to the power of 7 வந்து வரும். அப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். உங்களுக்கு டீடைல்டு சொல்யூஷன் வேணும்னா நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே.